Hi friends, இது உங்கள் லேர்ன் வித் GMK. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது SGT and then TNTET இந்த ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இங்கிலீஷ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷில் வந்துட்டு 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 6வது ப்ரோஸ், ஓகேவா? ஸோ 6வது ப்ரோஸில் ஆல்ரெடி நம்ம சில பார்ட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் வந்துட்டு லாஸ்ட் பார்ட்டு. ஸோ இந்த லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபார்ம்ஸ்னால் என்ன, அடுத்து இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அதாவது டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்னால் வந்துட்டு எப்படி போடணும், அடுத்து லாங்குவேஜ் செக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துருப்பாங்க ஒரு பகுதி இந்த எல்லா ப்ரோஸ்லையுமே. ஸோ அதையும் என்னென்னா பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் அப்படின்னா என்ன, ஸோ அந்த இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். எந்த ஒரு ஃபார்மாக இருந்தாலும் நம்ம எதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பென்சில், ஓகேவா? ஸோ பென்சில் தான் யூஸ் பண்ணணும். அதோட ஃபோட்டோ காப்பி அதை வந்து ஃபோட்டோ காப்பினா என்ன, ஜெராக்ஸ், ஓகேவா? ஸோ ஜெராக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அதை பென்சிலில் தான் என்னென்னா ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணாலும் அதை கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணணும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு எது சூஸ் த பெஸ்ட்டில், அதாவது நமக்கு MCQவில் எக்ஸாமில் கேட்கும் போது கேட்கலாம். ஏதாவது 2-3 ஆன்சர் கொடுத்துட்டு இதில் எந்த ஆன்சர்லாம் கரெக்டு, அதாவது ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு யூஸ் எ பென்சில், யூஸ் எ கேபிட்டல் லெட்டர், யூஸ் எ பென், அந்த மாதிரி கொடுத்துட்டு 1 and 2 வந்துட்டு ஆன்சர் அந்த மாதிரி கேட்கலாம், ஓகேவா? அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு பென்சில், அது ஃபோட்டோ காப்பி எடுத்து யூஸ் பண்ணணும். அடுத்து கேபிட்டல் லெட்டர் தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும் ஃபார்மில். நம்ம எந்த ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணாலும் அதை இங்கிலீஷில் பண்ணணும், இல்லைனா உங்களுடைய ரீஜியனல் லாங்குவேஜில் பண்ணணும், ஓகேவா? ஸோ இந்த 3 பாயிண்ட் வந்துட்டு முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஃபார்ம்னா இதுதான். ஸோ அந்த ஃபார்மை எப்படி நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஸோ ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இருக்கும், எக்ஸசைஸ் வந்துட்டு நிறையா கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னால் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ வில் கம் டுமாரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ வில் கம் டுமாரோ அப்படிங்கிறது இந்த ஒரு சென்டென்ஸை நம்ம டைரக்ட் ஸ்பீச்சாகவும் இன்டைரக்ட் ஸ்பீச்சாகவும் கீழே வந்துட்டு மாற்றிருக்காங்க. எப்போதுமே டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு ஒரு கொட்டேஷன் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா? அதாவது அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்துட்டு டைரக்ட் ஸ்பீச். இல்லை அவன் சொன்னா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்க அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி சொல்கிறது நமக்கு இன்டைரக்ட் ஸ்பீச்சாக வந்துட்டு வரும், ஓகேவா? அப்போ ஒரு கொட்டேஷனுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு டைரக்ட் ஸ்பீச். கொட்டேஷனுக்குள்ளே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஒரு சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்துட்டு இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ இது ஒரு பாயிண்ட் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி இந்த டைரக்ட் ஸ்பீச்சில் வந்துட்டு செட் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வரும்போது செட் டேட் இல்லைனா டோல்டு மீ டேட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். செட் டேட் இல்லைனா இந்த மீ அப்படிங்கிறது நமக்கு இங்கே வரக்கூடிய சப்ஜெக்டை பொறுத்து வரும். ஸோ செட் டேட், டோல்டு டேட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது இன்டைரக்ட் ஸ்பீச். வெறும் செட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு டைரக்ட் ஸ்பீச்சாக வந்துட்டு இருக்கும், ஓகேவா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஐ எம் வெரி பிஸி நோ. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா செட் அப்படிங்கிறது செட்டு டேட்டா மாறி இருக்கும். கைட்லின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு அதோட சப்ஜெக்ட் வந்துட்டு என்னென்னா ஒரு பொண்ணு, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஷீங்கிறத யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து எல்லாமே நம்ம பாஸ்ட் டென்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு கீழே பார்க்கலாம். இப்போது நம்ம வந்துட்டு ஒரு டைரக்ட் ஸ்பீச் இருக்குது, ஒரு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஸோ என்ன இதெல்லாம் நம்ம அதில் நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் வேர்பை நம்ம நோட்டீஸ் பண்ணணும். செட்டுன்னு வந்திருக்கா இல்லை செட் டேட்டுன்னு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? இப்போது ரிப்போர்ட்டிங் வேர்பில் வந்துட்டு செட் அப்படின்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செட் டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இது என்னது, நமக்கு இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஓகேவா? ஸ்மித் செட் டேட் ஹி ஹுட் கம் ஆன் த நெக்ஸ்ட் டே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரிப்போர்ட்டிங் வேர்பை வந்துட்டு நம்ம பார்க்கணும். அடுத்ததாக கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது நம்ம அந்த செட்டுக்கு அடுத்து வரக்கூடிய கன்ஜங்ஷன். ஸோ கன்ஜங்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். கன்ஜங்ஷன் இருந்துச்சுன்னா அது இன்டைரக்ட் ஸ்பீச், கன்ஜங்ஷன் இல்லை அப்படின்னா அது நம்ம டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக ப்ரொனவுன் அப்படிங்கும்போது நமக்கு இங்கே என்ன பர்சன் வந்துட்டு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரொனவுன் வந்துட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். அடுத்ததாக டென்ஸ். ஸோ டென்ஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு டைரக்ட் ஸ்பீச்சில் வந்துட்டு நமக்கு அப்படியே ப்ரெசன்ட் டென்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றும் போது நமக்கு என்ன ஆகும்னா அது ஒரு பாஸ்ட் டென்ஸாவோ இல்லை கீழே கொடுத்துருப்பாங்க அது என்ன டென்ஸ்ன்னு, ஸோ அதை பார்த்துக்கலாம். அந்த டென்ஸாக வந்துட்டு என்னென்னா நமக்கு மாறும், ஓகேவா? வேறு டென்ஸாக நமக்கு மாறும். அதுக்கடுத்து அட்வர்புங்கிறது நமக்கு இந்த லாஸ்ட்டாக வருது. ஸோ நவ்வுங்கிறது இங்கே பார்த்திங்கன்னா நவ்வுங்கிறது தென்னுன்னு வந்திருக்கும். டுடேங்கிறது டேட் டே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தி நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ டுமாரோ அப்படின்னா த நெக்ஸ்ட் டே அப்படின்னு போடுறது. ஸோ இந்த மாதிரி அட்வர்பை பார்க்கணும், ஓகேவா? ஸோ அப்போ இந்த 5 இது ரொம்பவே முக்கியமானது. ஒரு நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதோட வெர்பு,
கன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் ப்ரொனவுன், டென்ஸு, அட்வர்பு. இந்த 5ஐயும் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், நோட்டீஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த ரிப்போர்ட்டிங் அடுத்ததாக நம்ம இந்த ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சில் 2 வேர்டு வந்துட்டு, அதாவது ரிப்போர்ட்டிங் வேர்டாக 2 வேர்டு வந்துட்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அதான் என்னென்னா டோல்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு செட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த சென்டென்சஸை பொறுத்து நம்ம ஆஸ்க்டு, ரெக்வஸ்டட் அந்த மாதிரி வேர்டும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே செட்டுன்னு இருக்கும். டைரக்ட் ஸ்பீச்சில் இது டைரக்ட் ஸ்பீச் காமனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டு, டோல்டு மீ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ செட் டேட் அப்படின்னு வந்துச்சுனாலே நமக்கு அது இன்டைரக்ட் ஸ்பீச்சு. டோல்டு மீ டேட் அப்படின்னாலும் நமக்கு அது இன்டைரக்ட் ஸ்பீச்சு. ஸோ செட்டும் யூஸ் பண்ணலாம், அந்த டோல்டும் யூஸ் பண்ணலாம். டோல்டு யூஸ் பண்ணும்போது இதுக்கான அந்த ப்ரொனவுனை வந்துட்டு நம்ம பார்க்கணும். ஓகேவா? மீ, அந்த மீங்கிறது எதனால் வருது, நமக்கு மேலேயும் மீ பார்த்தோம்ல. ஸோ அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அங்கே மீ அப்படிங்கிற வேர்டு இல்லை அஸ் வருது, அந்த மாதிரி நம்ம வந்துட்டு பார்த்துக்கிடணும். ஓகேவா? அடுத்து, டிட் யூ நோட்டீஸ் தட் டெல் ஆர் டோல்ட் ஹேஸ் பின் யூஸ்டு இன் த சென்டென்ஸ் விச் மென்ஷன் த லிசனர். ஸோ அந்த லிசனரை வந்துட்டு மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த டெல், டோல்டு அப்படிங்கிற கூடிய வார்த்தைகள் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் என்னென்னா டெல் அப்படிங்கிறது வராது, டோல்டு தான் என்னென்னா நம்மளுக்கு வந்துட்டு வரும். ஓகேவா? அதே மாதிரி சே அல்லது செட் அப்படிங்கிற வேர்டும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். லிசனரை நம்ம மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், செட்டுங்கிறத யூஸ் பண்ணுறோம். லிசனரை டோல்டு மீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிசனரை நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், டோல்டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். லிசனரை மென்ஷன் பண்ணல, அந்த மீங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம அந்த இடத்துல செட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் செட்டு, டோல்டு எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹி செட் ஹி வாஸ் குக்கிங். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு லிசனர் வரல, லிசனரை நம்ம மென்ஷன் பண்ணலை, அதனால் செட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஹி டோல்டு மீ ஹி வாஸ் குக்கிங் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம அங்கே லிசனரை மென்ஷன் பண்ணுறோம், ஸோ டோல்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததான், in indirect speech we use inverted comma. ஓகேவா? direct speechல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், inverted commas வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா இந்த வார்த்தை, இந்த சென்டென்ஸை தான் அவன் வந்துட்டு சொன்னான், அந்த ஸ்பீக்கர் சொன்னான் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும்ல. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கொட்டேஷனை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அது எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ கொட்டேஷனுங்கிறது இந்த இடத்துல என்னது, ஐ வில் பி வெயிட்டிங் ஹியர் அப்படிங்கிறது தான். ஸோ ரஹீம் வந்துட்டு ஐ வில் பி வெயிட்டிங் ஹியர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லியிருக்கான், அந்த சென்டென்ஸை சொல்லியிருக்கான். ஸோ அதை வந்துட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதனால அந்த கொட்டேஷன் வந்துட்டு போடுறாங்க. அடுத்து இதுக்கான ரூல்ஸ். ஸோ என்னென்ன ரூல்ஸ் வந்துட்டு இருக்குது, டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றோன்னா நம்ம ஒரு 5 இது பார்க்கணுன்னு சொன்னோம். அது போக சில ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ரூல்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஒரு ஒரிஜினல் டென்ஸ் இருக்குது, நம்ம வந்துட்டு அதை ரிப்போர்ட்டட் டென்ஸாக மாற்றணும் அப்படின்னா அந்த ஒரிஜினல் டென்ஸ் வந்துட்டு சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மாற்றக்கூடிய அந்த ரிப்போர்ட்டட் டென்ஸ் வந்துட்டு சிம்பிள் பாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு டென்ஸ் பார்த்தீங்க, நம்ம இதுக்கு முன்னாடி டென்ஸ் வீடியோ போட்டிருப்போம், அதில் ரூல்ஸ் டேபிள் காலம்லாம் சொல்லியிருப்போம். ஸோ அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சும் புரியும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஒரிஜினல் டென்ஸ் வந்துட்டு ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணக்கூடியது பாஸ்ட்டாக மாறணும். ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னு இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், இங்கே ஹீ சி அது வந்துட்டு நமக்கு மேட்ரு கிடையாது. ஏன்னா இங்கே வந்துட்டு நமக்கு எந்த ஒரு சப்ஜெக்டையுமே மென்ஷன் பண்ணலை. ஒருவேளை ஒரு பொண்ணு பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இங்கே என்ன பண்ணணும், ஷீங்கிறத யூஸ் பண்ணணும். பட் இங்கே எதுவுமே கொடுக்காதனால நீங்கள் ஹீ யூஸ் பண்ணிக்கலாம், சி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு ஹீன்னு கொடுத்துருக்காங்க, ஹீ செட் டேட், ஏன்னா இது இன்டைரக்ட் ஸ்பீச்சு. ஹீ செட் டேட் ஹீ வாஸ் ஹாப்பி. ஓகேவா? ஸோ இங்கே ஆம் வந்து என்னவா மாறுது, வாஸாக வந்துட்டு மாறுது. ப்ரெசன்ட் டென்ஸ் என்னவா மாறுது, பாஸ்ட் டென்ஸாக மாறுது அப்படிங்கிறது தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இப்போ ஒரிஜினல் டென்ஸ் வந்துட்டு ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸாக மாற்றணும். ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்னால் எப்படி பார்க்குறது, ப்ரெசன்ட் கண்டினியூவஸ்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு நீங்கள் அந்த டென்ஸ் வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ மறக்காமல் பாருங்கள், அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஹீ சா இட் அப்படின்னு இருக்குது. அப்போ இங்கே வந்துட்டு ஹீ சா இட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுலேயும் நீங்கள் வந்துட்டு ஹீஸ் ஆயிட்டுங்கிறது அவன் பார்த்தான் அப்படிங்கிறது தான் சென்டென்ஸு. நம்ம இதை வந்துட்டு இன்னொருத்தங்க சொல்கிற மாதிரி போடணும். அப்போ இங்கேயும் நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா இன்னொருத்தங்க அப்படிங்கிறத இவங்க வந்துட்டு எதுலேயுமே மென்ஷன் பண்ணலை, அதில் கேர்ளா பாயான்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம ஷீ ஹீ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல, இந்த இடத்துல. இப்போ சி செட் ஹீ ஹேட் சீன் இட். ஸோ சாக்கான பாஸ்ட் கண்டினியூவஸ் என்னென்னா ஹேட் சீன் அப்படிங்கிறது தான். அதனால் ஹேட் சீன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஓகேவா? அடுத்ததாக இப்போ ஒரிஜினல் டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம
நம்ம ரிப்போர்ட்டட் டென்ஸை வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். she is gone. ஓகேவா, she is gone. you said she had gone. ஸோ இஸ்ஸுங்கிறது என்னவா மாறுது அப்படின்னா நமக்கு இங்கே ஹேடாக மாறுது. அடுத்ததாக சிம்பிள் பாஸ்ட் ஒரிஜினல் டென்ஸ் இருந்துச்சுன்னா அதை பாஸ்ட் பர்ஃபெக்டாக நம்ம வந்துட்டு மாற்றணும். ஐ ஆம் லீவிங். ஸோ யூ செட் யூ வேர் லீவிங். ஸோ ஐ ஆம் லீவிங் இந்த இடத்துல என்னென்னா ஆம் அப்படிங்கிறது வேராக வந்துட்டு மாறுது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி யூ செட்டு, ஹீ செட்டு, சி செட்டு அதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய விருப்பம் தான். கொஸ்டினில் வந்துட்டு சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும் நீங்கள் வந்துட்டு அதை கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். அப்படி மென்ஷன் பண்ணாத பட்சத்தில் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரிஜினல் டென்ஸ் வந்துட்டு பாஸ்ட் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா நம்ம ரிப்போர்ட் பண்ணக்கூடியது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருக்கணும். ஹி வாஸ் ரீடிங். ஸோ ஹி வாஸ் ரீடிங், அந்த ரீடிங் வாஸ் ரீடிங் அப்படிங்கிறது நமக்கு ஹேட் பீன் ரீடிங் அப்படின்னு வருது. அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா, அடுத்து கேன் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஹுட்டுன்னு நம்ம போட்டுக்கலாம். மே வந்துச்சுன்னா மைட் யூஸ் பண்ணிக்கலாம். மஸ்ட்டுன்னு வந்துருந்துச்சுன்னா நம்ம ஹேட் டு யூஸ் பண்ணலாம். வில் அப்படின்னு வந்திருக்கு நமக்கு டைரக்ட் ஸ்பீச்சில் அப்படின்னா நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக அதாவது இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது ஹுட் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான ரூல்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா when the reporting or principal verb is in the past tense, all present tenses of the direct are changed to the corresponding past tense. ஸோ நம்ம சொல்லியிருந்தது தான் எல்லா ப்ரெசன்ட் டென்ஸுமே என்ன ஆகும், அது வந்துட்டு பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஓகேவா, சிம்பிள் ப்ரெசண்ட்டுங்கிறது சிம்பிள் பாஸ்ட்டாக மாறிடும். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸாக மாறிடும். ஸோ எல்லாமே நம்ம பார்த்தது தான். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா, இந்த இதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். சிம்பிள் பாஸ்ட் வந்துட்டு என்னென்னா பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறிடும். ஓகே, எந்த இடத்துல அந்த டென்சஸ் வந்துட்டு மாறாது அப்படின்னா யூனிவர்சல் ட்ரூத். ஓகேவா, நம்ம டென்ஸ்லையும் பார்த்துருப்போம். யூனிவர்சல் ட்ரூத் எல்லாமே நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். ஓகேவா, அப்போது அந்த யூனிவர்சல் ட்ரூத் வந்திருந்தால் மட்டும் அங்கே அந்த சென்டென்ஸ் டென்ஸ் வந்துட்டு மாறாது. டீச்சர் செட் த எர்த் கோஸ் ரவுண்ட் த சன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ த டீச்சர் செட் அப்படியே வரும். நீங்கள் அந்த கொட்டேஷனை மட்டும்தான் எடுக்க போகிறீங்க. அப்போ எங்கெல்லாம் யூனிவர்சல் ட்ரூத் வந்திருக்கோ அங்கெல்லாம் அப்படியே நீங்கள் போடுவீங்க. கொட்டேஷன் மட்டும் எடுத்துட்டு அந்த சென்டென்ஸை நீங்கள் இன்டைரக்டாக மாற்றிடலாம். ஓகேவா, அடுத்து இஃப் த ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த டென்ஸ் டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய டென்சஸ் வந்துட்டு மாறாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து என்னென்னா நமக்கு ரிப்போர்ட்டிங் வேர்பு ப்ரெசன்ட் டென்ஸில், அதாவது இன்டைரக்ட் ஸ்பீச் வந்துட்டு நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது நமக்கு மாறாது, நம்ம வந்துட்டு அப்படியே தான் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்துட்டு டைரக்ட் ஸ்பீச் ப்ரெசென்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது பாஸ்ட்டில் மாற்றணும். இது வந்து என்னென்னா நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரக்ட் ஸ்பீச் மாற்றும் போது பாஸ்ட் டென்ஸாக மாற்ற தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக காமனாக நமக்கு என்னென்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ் அப்படின்னு டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்துச்சுன்னா நம்ம தென் அப்படின்னு சொல்லி மாற்றணும். ஹியருங்கிறத தேர், அகோங்கிறத பிஃபோர், தஸ்னா ஸோ, டுடேனா டேட் டே, டுமாரோனா த நெக்ஸ்ட் டே, எஸ்டர்டேனா டே பிஃபோர், லாஸ்ட் நைட்னா நைட் பிஃபோர். இந்த மாதிரியும் நம்ம இந்த வேர்ட்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னென்னா காமனான ரூல்ஸு. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில இடத்துல நம்ம ஆஸ்க்டு ரெக்வஸ்டட் அப்படின்னு சொல்லி போடுவோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ எங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் வருதோ ஸோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்கொயர்டு இல்லைன்னா ஆஸ்க்டு இந்த மாதிரியான வேர்ட்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். எதுக்கு பதிலாக அப்படின்னா செட்டு, டோல்டுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா, அடுத்து கமாண்ட், ரெக்வஸ்ட் எங்கெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ளீஸ் அந்த மாதிரி வேர்டு இல்லைனா ஒரு ஆர்டர் போடுற மாதிரி வேர்டு வருதோ ஸோ அங்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா செட்டுக்கு பதிலாக ஆர்டர்டு, ரெக்வஸ்டட், கமாண்டட், ஷவுட்டட், அர்ஜ்டு இந்த மாதிரி நம்ம அதுக்கு ஏற்ற ஒரு வேர்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு லாங்குவேஜ் செக் பாயிண்ட், இது புக்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது லாங்குவேஜ் செக் பாயிண்ட் தான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோன்ட் யூஸ் அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் மீ, யூஸ் ஐ அஸ் இட் பிளேஸ் ஏ ரோல் ஆஃப் சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்டில் வந்துட்டு ப்ளே பண்ணும்போது நீங்கள் அதை வந்துட்டு மீன்னு சொல்லி ப்ரொனவுனாக மாற்றக்கூடாது. இப்போது ஜிம் அண்டு மீ ஆர் கோயிங் டு தி பீச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு மீங்கிறது தப்பு, ஜிம்மும் நானும் தான் போகணுன்னு சொல்லணுமே தவிர ஜிம்மும் எனக்கும் போகணுன்னு சொல்லிட்டு வராது. ஓகேவா, அப்போது ஐயின்னு போடுறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டோன்ட் யூஸ் இன்ஃபைனிட்டிவ் டு ஆஃப்டர் ரேதர் அண்ட் பெட்டர். ஸோ ரேதர் பெட்டருக்கு அப்புறமா என்ன பண்ணக்கூடாது, நம்ம டூங்கிற அந்த இன்ஃபினிட்டிவை யூஸ் பண்ணக்கூடாது.
பெட்டர் டு கன்சல்ட் ஏ டாக்டர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தப்பு. பெட்டருக்கு அப்புறமோ ரேதருக்கு அப்புறமோ நீங்கள் டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து as is not used with the verb like selected, elected, made, appointed, named and called. ஓகேவா? they selected him as a leader. ஸோ இந்த செலக்டட் இல்லைனா எலெக்டட், மேடு, அப்பாயிண்டடு, நேம்டு, கால்டு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு இந்த அஸ்ஸுங்கிறத யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் அது வந்துட்டு தப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ அஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இன்கரெக்ட். அஸ் யூஸ் பண்ணாமல் வரணும். எதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ்க்கு அப்புறமா அஸ் வரக்கூடாது. ஓகேவா? மற்ற இடத்துல வரலாம். அவ்வளோதான். ஸோ இதோட நம்ம ப்ரோ 6 வந்துட்டு நம்ம முடிச்சிட்டோம். கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 9th 10th கவர் பண்ணுங்கன்னு. கண்டிப்பாக நம்ம வந்துட்டு முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம 8th ஆல்ரெடி நம்ம போயம் சப்ளிமெண்ட்ரி எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ அந்த ப்ரோ 7ஓட நமக்கு 8th ஸ்டாண்டர்டே முடியுது. அதனால் கண்டிப்பாக அடுத்து வந்துட்டு நம்ம 9th 10th தான் நம்ம வந்துட்டு போடுவோம். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்துட்டு வந்துடும். அண்ட் தென் டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு நம்ம இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 350 rupees தான் போட்டிருக்கோம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து. நீங்கள் வந்துட்டு வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.